Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alameen. عاقبة المتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم துருபத்துல் அர்லினா ஒஷிஃபா மர்லினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாவல். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் குடும்பத்தார் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றும் உள்ளட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க மாதமாக இருக்கக்கூடிய துல்காதாவினுடைய மாதங்கள் நிறைவு பெற்று துல்காதாவுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹஜ் 5வது கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகம் முழுக்க உள்ள மக்கள் எல்லாம் புனித தலங்களை நோக்கி படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களோட பிரயாணங்களை லேசாக்கி வைப்பானாக. அவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் ஹஜ்ஜை நாடக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக காபத்துல்லா அந்த ஹஜ்ஜில் காபா எப்படி சிறப்பு மிக்க அந்த பூமி மக்கமா நகரமா இருக்கின்றதோ அதே போல அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதினமா நகரம், மதினா என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். வரலாற்று நாம் படிக்கும்போது மதினாவிற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துஆ செஞ்சிருக்காங்க. இன்னைக்குள்ள மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, மக்காவுக்கு மட்டும்தான் போகணும். நிறைய ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மக்கால மட்டும் தான் அமலுக்கு உண்டான எல்லாமே இருக்கு, மதினால ஒன்றும் கிடையாது, அங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபர் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு அங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனநிலையும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் உம்ராக்கு போயிட்டு மதீனாவுக்கு போறதே கிடையாது, போகாம திரும்ப வரக்கூடிய கூட்டம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மதீனாவை பத்தி வரலாற்று நாம் படிக்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை பற்றி நிறைய துஆ செஞ்சிருக்காங்க. சொர்க்கத்துடைய 10 இடங்கள் மதீனால இருக்குது. சொர்க்கத்துல இருக்கக்கூடிய 10 இடங்களும் இந்த உலகத்துல மதீனாவில அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல மதீனாவுக்காண்டி எப்படி துஆ செஞ்சிருக்காங்க பார்க்கும் பொழுது, மதீனாவுக்காண்டி துஆ செய்திருக்கிறார்கள், மதீனாவிலே வாழக்கூடிய மக்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள், மதீனாவினுடைய கஷ்டங்களையும் மதீனாவுடைய துன்பங்களையும் தாங்கி வாழக்கூடிய அந்த மக்களுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆ செஞ்சிருக்காங்க. ஏன் அதற்கு மேலாக மதீனாவிலே மரணிக்கக்கூடியவர்களுக்கு, மதீனாவிலே மௌத்தாகக்கூடியவர்களுக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க இப்படி துஆ செய்யுங்க, மதீனால வாழணும், மதீனாவுக்கு போயிட்டோம்னா மதீனாவை விட்டு நீங்க திரும்பாதீங்க, மதீனாவிலே மரணிக்கும் நீங்க ஆசைப்படுங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் சொன்னா, மௌத்துக்கும் ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. ஒரு மனிதன் எங்க வேணாலும் பிறக்கலாம், எங்க வேணாலும் வாழலாம், எந்த நாட்டை வேணா வாழலாம், ஆனா மரணம் என்பது ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. என்ன காரணம் சொன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது அவன் மரணிக்கக்கூடிய அந்த மண்ணுடைய எந்த நாட்டுல எந்த ஊர்ல மரணிக்கணும் அல்லாஹ் நாடி இருக்கானோ அந்த நாட்டினுடைய மண்ணை வைத்துதான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நாட்டுல மரணிக்கணும் அல்லாஹ் நாடி இருக்கானோ தீர்மானிச்சிருக்கானோ அந்த நாட்டுடைய மண்ணை கொண்டுதான் நாம படைக்கப்பட்டிருக்கோமா. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு மரணம் எங்க இருந்துச்சு? மதீனால இருந்துச்சு. ஏன்னா மதீனாவுடைய மண்ணை கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் பெருமானாருடைய மரணம் என்பது மௌத்து என்பது எங்க அல்லாஹ் வச்சிருந்தான்? மதீனாவில வச்சிருந்தான். அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க, நீ மதீனாவில மரணிக்கணும்னு ஆசைப்படுங்க. ஏன்னு சொன்னா மதீனா என்பது எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. நிறைய அந்த காலத்துல மதீனால சில நோய்கள் வந்தது, அதனால மதீனால வாழத்துக்கு பயந்தாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமா சொன்னாங்க, துர்பத்துல் அர்லினா ஷிஃபா மர்லினா, மதீனாவுடைய மண்ணு என்பது உங்கள் எல்லா நோய்க்கும் ஷிஃபாவை தரக்கூடியதாக, அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க.
அதே மாதிரி சொர்க்கத்துடைய 10 இடங்கள் மதீனால இருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 மலைகள், சொர்க்கத்துடைய 4 மலைகள் இருக்கிறது, சொர்க்கத்துடைய மரங்கள் இருக்கின்றன, சொர்க்கத்துடைய ஓடைகள் இருக்கிறது, ஆறுகள் இருக்கிறது, சொர்க்கத்துடைய கிணறு இருக்கிறது, சொர்க்கத்துடைய இடம் இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல தொழுவன்னு சொல்லி ஆஜிமார்கள் ஆசைப்படுகிறார்கள். சொர்க்கத்துடைய இடம் இருக்கிறது, சொர்க்கத்துடைய மெம்பர் படி இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இது பண்ணாங்க, சொர்க்கத்துடைய மெம்பர் படி அங்க இருக்குது, எங்க மதீனால இருக்குது. இப்படி சொர்க்கத்துடைய 10 இடங்கள் அங்கே மதீனாவில இருந்து கொண்டு சிறப்பு மிக்க ஒரு பூமி அது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஆசைப்படுங்க, நீங்க வந்தீங்கன்னா மதீனால இருக்கணும், தங்கணும், மதீனால மரணிக்கணும், ஆசைப்படுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மக்கால கியாமத்துடைய நாளையில ஹாஜிமார்கள் யாரு அதிகமாக இருப்பாங்க தெரியுமா? ஹாஜிமார்கள், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜு செய்தவர்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லும் போது, யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமா இருப்பாங்களாம். இன்னைக்கு எல்லா நாட்டுல இருந்து வராங்க, ஆனா கணக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லா நாட்டுக்காரங்களும் இருப்பாங்க. உலக அழிவு நாளுக்கு பிறகு மறுமை நாள்ல பார்த்தோம்னா ஹாஜிமார்களை யார் அதிகமா வந்தவங்க இருப்பாங்கன்னா யமன் தேசத்தை சார்ந்தவர்கள். யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் தான் ஹாஜிகளாக அதிகமாக இருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன காரணம் சொன்னா, மக்கா உருவாவதற்கும் மதீனா உருவாவதற்கும் காரணமா இருந்தவர்கள் யமன் வாசிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து காபத்துல்லாவை கட்டினாங்க. காபத்துல்லாவை கட்டிட்டு என்ன செஞ்சா, அல்லாஹ் என்ன செஞ்சா, மக்களுக்கு நீங்க அழைப்பு கொடுங்க, இந்த தேசத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம அழைப்பு கொடுக்க சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தாங்க. அதுல யாரெல்லாம் காதிலே விழுந்தது, அந்த வார்த்தை விழுந்து அவர்களாம் ஹாஜிகளா இருக்கிறார்கள். அதிலே அதிகமானவர்கள் யாருன்னு சொன்னா யமன் வாசிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து காபாவை கட்டிட்டு அவங்க பையனையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பையனையும் அவங்க வீட்டம்மாவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அதற்கு பிறகு முதலாக மக்கால குடியேறவர்கள் யாருன்னு சொன்னா ஜுருகம் என்று சொல்லக்கூடிய யமன் வாசிகள். அவங்கதான் மக்காவுக்கு வராங்க, வியாபார விஷயமா வராங்க. வந்தவங்க மக்கால தங்குறாங்க. மக்கா உருவாக்கப்பட்டது, மக்கா ஒரு ஊராக உருவானது. அதற்கு பிறகு மதீனாவுடைய வரலாற்று நாம் படிச்சோம்னா, மதீனா எப்படி உருவாச்சுன்னு வரலாற்று சொல்லப்படும் போது, துல்கிஃபில் என்று சொல்லக்கூடிய அரசர், யமன் தேசத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னர், அவர் தான் என்ன செஞ்சது, மதீனாவுக்கு வர்றாரு, மக்காவுக்கு வர்றாரு. முதல்ல மக்காவுக்கு வந்தவர் என்ன செஞ்சதுன்னா, இப்ப காபாவில போர்வை போத்துறாங்கல்ல, போர்வை போற்றப்படுது, வருஷம் மாத்துறாங்க. அந்த போர்வை முதல்ல வரலாற்றுல முதல்ல காபாவுக்கு போர்வை போத்துற யாருன்னா இந்த மன்னர் தான் முதல்ல போத்துனாராம். இந்த மன்னர் தான் முதலாக காபாவுக்கு போர்வை போத்தியவர். அதனாலதான் சொல்லப்படும் வரலாற்றுல, ஒரு நல்ல செயலை யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மரணித்த பிறகு அந்த நன்மை அவருக்கு சேரும். இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக காபாவில போர்வை போற்றப்படுகிற அது முதல்ல ஆரம்பித்து வைத்தவர் யாருன்னா இந்த மன்னர் தான் ஆரம்பிச்சு வைத்தாரு. அதற்கு பிறகு மக்காவில இருந்து அந்த மன்னர் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன பின்னாடி மதீனால கேட்கிறாங்க, மதீனால போய் அந்த அவங்க கூட்டத்துல கேட்கிறாங்க, நான் வந்து நம்மளோட வேதத்துல படிச்சிருக்கேன், ஒரு நபி வருவர், மக்கால பிறக்கிறார், அவர் எங்கே மரணிப்பார் அப்படின்னு சொல்லி அதுல பார்க்கும் பொழுது அங்கே வந்த ஆலிம்களும் அந்த மத குருமார்கள் சொன்னாங்க, அவர் இந்த மதீனாத்து பூமியில தான் அவர் மரணிப்பார் அப்படின்ட்டு. யார்கிட்ட? மன்னர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அந்த மன்னர் என்ன செஞ்சாரு தெரியுமா? மதீனாவை உருவாக்குவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா 400 வீடு கட்டினாராம் எங்க மதீனால. 400 வீடு முதலாக மதீனால வீடு கட்டியவர் அந்த மன்னர் தான். 400 வீடு கட்டினாராம். 400 வீடு கட்டி தன்னோடு வந்த யமன் வாசிகளை அங்கே தங்க வைத்தார். யமன் வாசிகளை அங்க குடி அமர்த்தினாரு. குடி அமர்த்திட்டு 401வது வீடு ஒரு வீடு கட்டினாராம். அதுக்கடுத்து ஒரு வீடு 401. அந்த வீடை கட்டிட்டு தன்னோடு வந்த ஆலிம்கள் அந்த மத குருமார்கள் தங்க வச்சுட்டு ஒரு மனிதரை 401 வீட்டை தங்க வச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாராம். என் காலத்து நான் வந்து என் தேசத்தை ஆளுவதற்காக நான் செல்ல வேண்டும், நீங்க இங்க இருங்க, ஒரு நபி வர இருக்கிறார், அவர் வந்தார்னா இந்த லெட்டரை கொடுங்க, அவருக்காக இந்த வீடை நான் அன்பளிப்பா கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எப்ப இன்னும் காலம் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை. அந்த யமன் தேசத்தை ஆளக்கூடிய அந்த மன்னர் ஒரு வீடு கட்ட முதலாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தவர் இவர் தான். ஒரு வீடை கட்டிட்டு
அந்த வீட்டை ஒரு ஆளை தங்க வச்சு லெட்டர் கொடுத்துட்டு போனாராம். நான் என் காலத்திலேயே அந்த நபி வந்தா நீங்க கொடுக்கணும். என் காலத்துக்கு பிறகு உங்கள் காலத்துக்கு உங்க சந்ததிகள் இந்த வீட்டுல இருக்கணும். அவர்களுக்கு நீங்க வசியத் செய்ய வேண்டும். இப்படி ஒரு மன்னர் இருந்தா அவர் தான் இந்த கட்டி இந்த நபிக்கு கொடுத்து நீ வசியத் செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி அந்த வீட்டில் குடியிருந்தவர்களுக்கு வசியத் செய்தார்களாம். அப்படியே வந்தவர் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு எங்க மதினாக்கு வந்தாங்க. மதினாக்கு வரும்போது அந்த மதினாவாசிகள் தலால் பத்ரு அந்த பைத்தை படிச்சுட்டு என் வீட்டுக்கு வாங்க மக்கள் எல்லாம் ஆரவாரம் செய்யும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டு வேணா தங்கி இருக்கலாம், முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா பெருமானார் முடிவெடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன்னா அந்த மன்னர் வசியத் செஞ்சுட்டு போயிருக்கல, அதனால பெருமானார் முடிவெடுக்கல. இந்த வீட்டுல நான் தங்குறேன், அங்க பெருமானார் ஆசைப்படல. பெருமானார் என்ன சொன்னாங்க, என் வாகனத்துல ஒட்டகம் எந்த வீட்டிலே அமர்கிறாரோ அந்த வீட்டுல நான் தங்குவேன் அப்படின்னாங்க. அந்த பொறுப்பை ஒட்டகத்துக்கு கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த ஒட்டகம் எங்க போய் தங்கியது, ஒரு மதீனாத்து வாசியா இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபி அவங்க வீட்டுல போய் தங்கிச்சு. அந்த வீட்டு வாசல்ல போய் இருந்து அது உட்கார்ந்துச்சு. அந்த வீட்டை அவர் யாருன்னு சொன்னா, அந்த மன்னர் எந்த வீட்டை கட்டி கொடுத்தாரோ அந்த வீட்டுல யாரு அமர்ந்திருந்தார்களோ அந்த வீட்டில் தங்குனாலும் அவருடைய வம்சாவளியில வந்த சஹாபி தான் அவரு. மதீனாவுல அன்னைக்கு 2 மாடி கட்டில 2 பேர்கிட்ட தான் இருந்துச்சு. ஒன்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க, இன்னொன்று இந்த அன்சாரி சஹாபி. ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சஹாபி. ஏனென்று சொன்னால் மஸ்ஜித் நபவி சுத்தி இருக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட வீடுன்னு சொல்லி இருக்குல்ல, மஸ்ஜித் நபியை சுத்தி அந்த வீடுகள் எல்லாம் கொடுத்தவர் யாருன்னு சொன்னா ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சாங்கன்னா உடனே வந்துருவாங்களாம். வந்துட்டு யார சொல்லலாம், அந்த வீடு எனக்கு பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கு, உங்க திருமணத்துக்காக நான் அன்பளிப்பா தரேன் அப்படின்னு சொல்லி உடனே கொடுத்துருவாராம். அப்படி கொடுக்கப்பட்ட வீடுகள் தான் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீடு எல்லாமே. அதுக்கு அடுத்த சஹாபி தான் அந்த அன்சாரி சஹாபி. அவங்க வீட்டுல தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். அங்க தங்கிட்டு தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். மஸ்ஜித் நபவி என்ற ஒரு பள்ளிவாசலும் கட்டினார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மதீனாவினுடைய வரலாறு நாம படிக்கணும். மதீனா என்பது ஒரு ஜியாரத்துக்கு உண்டான இடம் மட்டும் கிடையாது, பெருமானாரோட அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது. மதீனாவோட பூமியே சிறப்புமிக்க ஒரு பூமியாக, எல்லா நோய்க்கும் மருந்தாக, அதை விட மேலாக சொர்க்கத்துடைய இடங்கள் இருக்கக்கூடிய இடமாக மதீனா இருக்கிறது. சாதாரணமான பூமி கிடையாது. அதை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது அந்த 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 தேசத்தை. அதனால மக்காவுக்கு போடக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தரும்போது இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கும் போகணும். வரலாற்றுல உலமா பெருமக்கள் சொல்றாங்க, மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்று ஒரு வரலாற்றுக்கு குறிப்பு பார்க்கும் பொழுது காபாவை கவனிச்சு மக்கா தான் சிறந்தது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்ந்த இடங்கள், பெருமானாருடைய அடக்கஸ்தலம் இருக்கக்கூடிய மதீனா தான் சிறந்த பூமி என்று வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பூமியை நாமும் கண்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர்